ஜெபம் என்னும் பலிபீடத்தில் அக்கினி எரிவதற்காக போடப்படுகிற விறகாகிய தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கும்படி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24 32 வரை உள்ள வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்தே வாசிப்போம். ஆதியாகமம் 32 24 32 வரை. யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைசந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தார். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. மற்றும் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 15:12. ரோமர் 15:12-32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னுடைய கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதாவது தேவன் தெரிந்து கொள்கிற விசேஷமான பாத்திரங்களில் மிக சிறப்பான ஒரு இடத்தில் வருபவர் யாக்கோபு. எதை வைத்து நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இந்த மூவர்களும் அடுத்தடுத்து வருகிறவர்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது, இந்த ஆபிரகாமுக்கு முன்னாடி நோவா என்ற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அதற்கு முன்பாக ஏனோக்கு என்ற மனிதர் இருக்கிறார். அதற்கு முன்பாக ஆபேல் என்ற வேறு இருக்கிறார். இவர்களும் ஒரு சிறப்பான தேவ மனிதர்களாக, அதாவது தேவன் மீது விசுவாசத்தோடு வாழ்ந்து, நோவாயெல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய வெள்ளத்திலே அத்தனை கோடி மக்களுக்கு மத்தியிலே நோவா மாத்திரம் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் அளவுக்கு அவர் தகுதியோடு வாழ்ந்தார் என்று சொன்னால் நாம் அதை சாதாரணமாக நோவாவை மதிப்பிட முடியாது. அதே போல ஏனோக்கை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் யாருமே இப்படி உயிரோடு எழுந்தலை போகவில்லை. ஏனோக்கு எலியா இருவர் மட்டும்தான். மோசே கூட மரித்து அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. மோசையினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், தேவனே அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார். அதிலிருந்து அவரும் ஒரு விசேஷமான ஒரு பாத்திரம். இருந்தாலும் அவருக்கு கூட கிடைக்காத அந்த உயிரோடு பரத்திற்கு செல்லுதல் என்ற பாக்கியம் ஏனோக்கு கிடைக்கும். அப்படி என்றால் ஏனோக்கும் மிகப்பெரிய ஒரு தேவனுக்கு முன்பாக தேவன் அவரை ஒரு குறிப்பாக மதிக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்க மாட்டார். அப்போ ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் முன்னாடி நோவா, ஏனோக்கு, ஆபேல். ஆபேல் பற்றி தெரியும். வாழ்க்கையை ருசிக்கும் முன்னரே தன் சகோதரனால் கொலை செய்யப்பட்டவர். எதற்காக? தேவனுக்கென்று தேவன் எதிர்பார்த்த விதத்திலே பலி செலுத்தின, காணிக்கை செலுத்தின ஒரு தேவ மனிதர். இப்படி மூவரும் இவ்வளவு சிறப்பான 3 பேர் இருந்தும் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு குறைவு இருந்தது, ஈசாக்கின் வாழ்க்கையில் இருந்தது, யாக்கோபின் வாழ்க்கையில இன்னும் அதிகமான குறைவு இருந்தது. ஆனாலும் இஸ்ரவேலிடத்தில் சொல்கிறார், நான் நோவாவின் தேவன் என்று சொல்லவில்லை, நான் ஏனோக்கின் தேவன் என்று சொல்லவில்லை, ஆபேலின் தேவன் என்று சொல்லவில்லை. ஒருவேளை ஆபேலை சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏனோக்கும் யாக்கோபும் வம்சத்தில் இருந்து அவரெல்லாம் சேமின் வம்சத்தை சார்ந்தவர்கள், சேத்தினுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். சேத்தினுடைய வம்சத்திலிருந்து வந்தவர் தான் ஆபிரகாம். அப்போ இவ்விதமாக சேம் அப்போ இவ்விதமாக நோவா, ஆபேல், ஆபிரகாமினுடைய, அதாவது நோவாவினுடைய மகன்களில் சேமியுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. அப்போ அவர்கள்
இந்த அந்த வம்ச வழியிலே ஆதாமினுடைய மகனாகிய சேத்தினுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் ஆபேல். ஆபேல் தான் அதற்கு முன்னாடி உள்ளவர். அதுக்கப்புறம் ஏனோக்கு, நோவா எல்லாரும் அந்த சேத்தின் வம்சத்தில் வந்தவர்கள் தான். அந்த சேத்தின் வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஆபிரகாம், யாக்கோபு, ஈவு. இப்படி இருந்தாலும் இவர்களெல்லாம் தவிர்த்து விட்டு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் என்று அவர் சொல்லும் பொழுது இது சாதாரணமாக இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுக்கப்புறம் எல் ஷடா என்ற தேவனுடைய நாமத்திலே ஒரு நாமமாக மனிதர்களை முன் குறிப்பிட்டு இவர்களுடைய தேவன் நான், இது என் நாமம் என்று சொல்வார் என்று சொன்னால் அந்த மனிதர்களை அவர் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். இப்ப நம்ம இதை ஒரு புறம் இதை வைத்துக்கலாம். அப்போ இந்த 3 பேரும் மிக சிறப்பான இடத்தை வகித்திருக்கிறவர்கள். அதிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த யாக்கோபை பார்க்கும் பொழுது யாக்கோபு வாழ்க்கையிலே அவன் ஏமாற்றுகிறவனாக இருந்தான், பயப்படுகிறவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்னதான் ஆண்டவருக்காக மிக சிறப்பாக ஆண்டவருக்காக நின்றான் என்பதை கேள்வி கேட்கும் போது உலக பிரகாரமான அழகான பெண்ணின் மீது விருப்பமுடையவனாக இருந்தான். இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் யாக்கோபு. ஒரு சாதாரண, ஏன்னா அவன்கிட்ட வந்து விசேஷமான, இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு, உற்றார் உறவினர்களை விட்டு சொந்த தேசத்தை விட்டு வந்தான். அதுக்கப்புறம் அவன் ஒரு நாளும் தன்னுடைய மனைவி சாராளை தவிர்த்து இன்னொரு பெண்ணை கெட்டணும்னு அவன் விரும்பவே இல்லை. சாராளுடைய கட்டாயத்தினாலதான் அவன் ஆகாரம் கெட்டுறான். அதனால அவன் வந்து ஒரு உலக பிரகாரமான ஆசா பாசங்களுக்கு உட்பட்டவனாக நமக்கு தெரியவில்லை. இவ்விதமாக இருக்கின்ற பொழுது யாக்கோபோ அழகான பொண்ணை பார்க்கிறான், அழகான பொண்ணை தான் திருமணம் செய்தவன்னு விரும்புகிறான். அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்டதான ஆசீர்வாதங்கள்லாம் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தன் சகோதரனை ஏமாத்துறான், அப்பாவை ஏமாத்துறான். அதுக்கப்புறம் சம்பளத்து முறையில லாபான் இவர்களை ஏமாத்தினாலும் யாக்கோபு லாபானை ஏமாத்துறான். அப்போ இவன் வாழ்க்கையில ஏமாற்று இருந்தது. அதுக்கப்புறம் பயப்படுறான், மனுஷனுக்கு பயப்படுற பயம் இருந்தது, ஏசாவுக்கு பயந்தான். இந்த சம்பவத்திலும் கூட அவன் ஏசாவுக்கு பயந்துதான் இங்கு தேவனோடு தனித்திருந்து அவன் போராடுகிறான். அப்போ மனுஷர்களுக்கு பயப்படுகிறவனாக இருந்தது. இவ்வளவு பலவீனங்கள் உள்ள ஒரு மனிதனை தேவன் ஒரு தகுதியானவனாக, என்ன தகுதியானவனாக எண்ணினார் என்பது பலவாறாக இருந்தாலும் இந்த இடத்திலே இந்த அதாவது வேதாகமத்துல யாரும் இப்படி நம்ம பார்க்கலாம். எப்படின்னா தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சவுலை ஆண்டவர் தள்ளிவிட்டு நிராகரித்து விடுகிறார். மோசே சொன்ன ஒரு சொல்லு தவறான சொல்லுன்னு அவனுக்கு காவிக்கிரிய காணானே வேண்டான்றார். அப்போ ஒரு பொதுவாக நம்ம பார்க்கும்போது தேவன் சொல்வதை ஒரு சிறிது கூட மாறின யாரையுமே வந்து அவருடைய தந்தை சுத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவங்க தான் அவரோட இருக்க முடியும், அவருக்கு தேவை என்பது போல நமக்கு தெரிகிறது. இப்ப தேவன் தான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார். மற்றவர்கள் எல்லோரும் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு மாறாக இருக்கிற யாரும் அவரோடு இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தன் விருப்பம், அதாவது யாக்கோபு தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இடத்துல அவன் சொல்லல, தேவனே சொல்றாரு, மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்படி இதை சொல்லுவதன் மூலமாக இதுல என்னன்னா ஒரு பெரிய ஒரு தெய்வீக சத்தியம் அதில் வெளிப்படுது. அதாவது தேவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். ஆனால் அதே நேரத்தில் அவர் நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சுயாதீனத்திற்கு அடிப்படையில் செயல்படுவதற்காக அநேக சந்தர்ப்பங்களிலே நம்முடைய சுயாதீனத்தின்படி நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதன்படி விட்டு விடுகிறார். அதுல அவருக்கு சித்தமானதை நம்ம சுயாதீனமா தெரிந்து கொள்றோமா என்கிறத மட்டும் பார்த்து, நீ சுயாதீனமா இதை தெரிந்து கொண்டால் இது, இதை தெரிந்து கொண்டால் இது. அதைத்தான் அங்கே சொல்கிறார், உனக்கு முன்பாக நன்மையும் வைத்தேன், தீமையும் வைத்தேன், மரணத்தையும் வைத்தேன், ஜீவனையும் வைத்தேன். எல்லா நேரங்களிலும் அப்படி அல்ல. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவ சித்தத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மை சந்திக்கிறார், நம்மை ரட்சிக்கின்றார், நமக்கு எல்லாவற்றையும் செய்கின்றார். நம்முடைய பங்கு என்பது ஒன்றுமே இல்லாதது போல இருக்கிறது. ஆனால் சில இடங்களில், சில பகுதிகளில், சில வாழ்க்கையில், சில காரியங்களில், சில பகுதிகளில் ஆண்டவர் நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்து, நான் இதுல நான் எதையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், ஆனா நீ எதை தெரிந்து கொள்வாய், அந்த தெரிந்து கொள்வதற்கு ஏற்ப உன் முடிவு இருக்கு அப்படிங்கிறதான நம்முடைய சுயாதீனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில பகுதியை விட்டு விடுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது.
ரட்சிக்கும்படி அவர் நம்மளை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டார். ஆனா அதே நேரத்தில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதாவது சில பகுதிகளில் சில இடங்களில் நாம் நமது நமது பொறுப்புக்கும் நமது பங்குக்கும் ஆண்டவர் காரியங்களை வைத்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அந்த அடிப்படையில் இங்க பார்க்கிறோம், தேவன் அந்த இடத்துல அது அவராகவே தான் அதை அவர் கொடுக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. யாக்கோபை ஆசீர்வதிக்க எனக்கு உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா ஆசீர்வதிக்க மாட்டேங்கிற, தனித்து இருக்கிறான், போராடுகிறான். ஆனா அவர் சொல்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்காம நான் உன்னை போக விடுவேன் அப்படின்னு என்ன நிறுத்தம்? ஏன் நீ யாக்கோபு சொல்றான் நீங்க என்னை ஆசீர்வதிக்கணுங்கிறான். அப்போ அதுல ஆண்டவருக்கும் யாக்கோபுக்கும் போராட்டம் வருதுன்னா என்ன அர்த்தம்? உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்படின்னா தானே போராட்டம் வரும். நான் உனக்கு இதை செய்ய, நான் உனக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, அது நான் உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவரு நான் நிற்கிறாரு. இவன் என்ன சொல்ல, மல்லு கட்டுறான். என்ன நீங்க ஆசீர்வதிக்கணும் மல்லு கட்டுறான். இதை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்கிறது. தேவனுடைய தெய்வீக திட்டங்களில் நமக்கென்று ஒரு பொறுப்பு உண்டு. அதை நாமத்தான் நிறைவேற்ற வேண்டும். தேவன், அதாவது நம்ம தெரிந்து கொள்ளுதல். இதை நம்ம ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையில தேவனை தெரிந்து கொள்வதா, லோத்தை தெரிந்து கொள்வதா, தேவனை தெரிந்து கொள்வதா, தேராகை தெரிந்து கொள்வதா, இதெல்லாம் மறைமுகமாய் இருந்தாலும் அந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல நான் இதை உனக்கு செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபுடைய விருப்பத்திற்கு தேவன் தன்னை மாற்றிக்கொள்கிறார். தேவன் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்பலங்கிற மாதிரி போராடுறாரு. யாக்கோபு நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு போராடுறாரு. கடைசியில ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்து செல்கிறார். இதை தேவனும் விரும்புகிறார். அதாவது நம்முடைய சுயாதீன சித்தத்திற்கு அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். உன் சுயாதீனத்தின்படி நான் இதுக்கு முன்னாடி வைக்க, ஆனா உன் சுயாதீனப்படி எனக்கு ஏற்றபடி தெரிந்து கொள்வாயானால் நான் அதை செய்வேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எப்பொழுது பிரியமாக வந்தது? அவன் போராடி மேற்கொண்டான். யாக்கோபு இங்கே போராடுவது போல நமது வாழ்க்கையிலும் தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபங்களிலே போராடுங்கள். சில காரியங்கள் தேவன் நமக்கு நியமித்து நமக்கு இவைகளெல்லாம் தர வேண்டும் என்பது தேவ சித்தமாக அமைந்து விடுகிறது. ஆனால் சில காரியங்களை அவர் பொதுவாக மௌனமாக விட்டு விடுகிறார். சில தகுதியை வைக்கும் போது ஒருவேளை அந்த தகுதி கூட நமக்கு இல்லாத போது அதை தர மறுக்கிறவராக இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். நமது தகுதி இல்லாத நிலைமையிலும் அதை நமக்கு தர மறுக்கக்கூடிய சமயத்திலும் இந்த இடத்துல நம்ம நுட்பமாக ஆவிக்குரிய வண்ணமாக ஒரு ஆவிக்குரிய ஆழத்தோடு கூட ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி விரும்புகிற காரியம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கும். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இறைச்சிக்கு ஆசைப்பட்டார். தேவன் அவர்களுக்கு இறைச்சியை கொடுக்க விரும்பல. நீங்க இந்த வனாந்தரத்துல இந்த கஷ்டத்தோட நீங்க கடந்து வாங்கன்னு ஆண்டு விரும்புறேன். ஆனா அந்த கரையின் மேல இச்சையோட ஆசைப்படுறாங்க. அவள் ஆசைப்பட்டதை கொடுத்தார், ஆத்துமாக்களின் இழைப்பை அனுப்பினார். அதாவது நம்ம சுயாதீன சித்தத்துல எனக்கு கறிதான் வேணும், ஆனா அந்த கறி ஆண்டுடைய சித்தத்துக்கு உட்படாது. ஆனா இந்த இடத்துல யாக்கோபு நீங்க உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும், தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு அதை பெறுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நீ வாழ்க்கையில எவ்வளவு குறைவுள்ளவனா இருக்கிற, நான் உனக்கு என்னுடைய தேவ ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கான தகுதி உன்ட்ட இல்லை, நான் அதை எப்படி கொடுக்கறதுன்னு ஆண்டவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் போராடி, ஜபத்திலே போராடி, அவர் மீது உள்ள விசுவாசத்திலே போராடி அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்போ அவன் தன் மாம்சத்துக்கு ஏதுவான ஒரு விருப்பத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனிடத்திலே போராடி மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை போராடி பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஒன்றை அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாத நிலைமையில அவன் போராடி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான விஷயம்தான் இங்க நடக்குது. அதனால்தான் நான் இதைத்தான் விசேஷமாக பார்க்கிறேன். இந்த தெய்வீக திட்டத்திலே யாக்கோபுக்கு தேவன் ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்ற நிலைமையிலும் தேவன் எப்படியும் தருவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவன் போராடி அந்த தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை பிடித்துக் கொள்கிறான் அல்லவா? அதுதான் அவனுடைய விசேஷமானது. இதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த யாக்கோபை நமக்கு முன்பாக வைக்கின்றார். ஒருவேளை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அந்த தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் தேவனோடு அவன் ஒரு சரீர பிரகாரமான ஒரு போராட்டம்.
எளிதாக தேவனால் என்ன யாக்கோபை தள்ளி விட்டுட்டு போக முடியாதா? போக முடியும். அதே போல அருமையானவர்கள் நமக்கு தர முடியாது என்று நம்ம எட்டு கடந்து சென்று விட முடியும். ஆனால் தேவன் சொல்ற, நீ இதை என்னிடத்திலிருந்து போராடி பெற்றுக்கொள். போராடி பெற்றுக்கொள். போராடி பெற்றுக்கொள்ளுதல் என்பது, தயவுசெய்து இந்த போராட்டம் என்பது நன்றாக வணங்குங்க, தேவனிடத்திலே மரியாதை குறைவாக நடப்பதல்ல, தேவனை அசட்டை செய்வதல்ல, தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதல்ல போராட்டம் என்பது. இந்த இடத்துல போராட்டம் என்பது தேவனுக்கு அடிபணிந்து அவர் காலை பிடிச்சுக்கிட்டு நீங்க என்ன ஆசீர்வதிச்சாதான் முடியும், நீங்க தான் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்து ஆசீர்வாதம் வேண்டாம், பிசாசின் ஆசீர்வாதம் வேண்டாம், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீங்க எனக்கு தராம நான் உங்களை விட மாட்டேன், நான் வேற யார்ட்டையும் போக மாட்டேன், உங்களைத்தான் பிடிப்பேன். அது தேவனுக்கு புரியுமா என்று நாம் பார்த்தோம். அவன் ஜெபித்தது மூலமாக பெற்றுக்கொண்டான். அதுபோல நம்மளும் ஜெபிக்கிறதை பெற்றுக்கொள்வதற்கான சில தேவனுடைய அருமையான காரியங்களை நாம் இங்கு பார்த்தோம். முதலாவது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பிந்தி என்று சொன்னால் அவனோடு ஒரு பெரிய சேனை, 2 பரிவாரங்கள் செல்கின்றன. அந்த பரிவாரங்களுக்குள்ளே அவனுடைய ஆடு மாடுகளாகிய சொத்துக்கள் இருக்கிறது, அவனுடைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவனுடைய 2 மனைவிகள் இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக அந்த குழந்தைகள் இருக்கின்றன. இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னவார், அவங்களை விட்டு விலகிவார், பிந்தி தனித்திருந்தான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவர்கள் எல்லாரையும் விட, இப்ப அவன் ஆசீர்வாதம் நினைப்பா, ஆசீர்வாதம் இல்லையா, தனித்த கோளும் கடியுமா வந்தாவன் இன்னைக்கு 2 பரிவாரங்களோடு இருக்கிறான். இதுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? இது ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு மனைவிக்கு 2 மனைவிகள், அநேக பிள்ளைகள், இது ஆசீர்வாதம் இல்லையா? இதை தவிர்த்து அவன் எந்த ஆசீர்வாதத்தை தேடினான்? அதுதான் பரலோக நித்திய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். யாக்கோபு, எனக்கு என்னுடைய மனைவி வேண்டாம், என் பிள்ளைகள் வேண்டாம், இந்த சொத்துக்கள் வேண்டாம், நீங்க எனக்கு தரக்கூடிய அந்த பரலோக ஆசீர்வாதம், நீங்க எனக்கு ஆசீர்வாதம். இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு உலக பிரகாரம் இந்த காரியங்கள் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை விட்டு விங்கி தனித்திருந்து தேவனோடு தனித்திருக்கிறான். அருமையானவர்களே, நாம இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு விலகி ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் தனித்திருக்கிறோம்? உங்க ஜெப வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற காரியத்தெல்லாம் தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும், முதல்ல அவருடைய பரலோக ஆசீர்வாதம் தான் மேலானதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பூமிக்குரியவர்கள் எல்லாம் மேலானவைகளை தேடுங்கள். உலகத்தில் நமக்கு எதுவும் இருக்கலாம், ஆனால் என்னுடைய தேடுதல் பரலோகத்துக்குரியதாக, ஆவிக்குரியதாக, மேலானவைகளாக, கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்துக்கு உரியவைகளாக இருக்கிறதா? அவைகளின் மீது எனது வாஞ்சை எப்படி உள்ளது? அவைகளுக்கான எனது விருப்பம் எவ்வளவாக உள்ளது? அந்த பரலோக காரியங்கள் என்ன? நம்ம எத்தனை பேர் பரிசுத்தத்துக்காக போராடுகிறோம்? எத்தனை பேர் அதிக மணி நேரம் ஜெபிப்பதற்காக போராடுகிறோம்? ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் தனித்திருந்துக்கத்தக்கதாக நம்முடைய நேரத்தை ஒதுக்குகிறோம்? தொழிலுக்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், நண்பர்களோடு செலவழிக்கிறோம், உறவுகளோடு செலவழிக்கிறோம். ஆனா ஆண்டவரோடு இவங்க எல்லாரும் எனக்கு வேணாம், எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு சொல்றவங்க, அவங்க தான் யாக்கோபு. அவங்க தான் தேவனை மேற்கொள்ள முடியும். அவர்கிட்ட தான் தேவன் தோற்று போகிறவராக இருக்கார். அது ஒருவேளை தோற்று போனது மாதிரி, ஆனா அதுல ஒரு பெரிய வெற்றி இருக்கு. என்னன்னா, அவர் தோற்று போகிறார் வெளிப்பிரகாரமாக, உள்ளார்ந்த புறமாக தன்னுடைய நோக்கத்துக்கு நேராக அங்க யாக்கோபு வந்து விடுகிறார். அப்படி என்ன, அவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியத்துக்காக அவரை தேட வேண்டும். யாக்கோபு இந்த உலக செல்வத்துக்காக இப்பொழுது தேவனோடு போராடி கொள்ளல, ஆவிக்குரிய காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார். அது அருமையானது. நாம் யோசித்து பார்ப்போம். தெய்வீக ஜப வாழ்க்கையில ஒரு மேலான அனுபவம் என்பது நாம் மேலான ஆவிக்குரியங்களை வாஞ்சிப்பதாக இருக்கிறது, தேவனுக்குரிய காரியங்களை வாஞ்சிப்பதாக இருக்கிறது, பரலோக மகிமைக்கு எடுத்த காரியமாக இருக்கிறது, நம்முடைய பரிசுத்தத்துக்கு எடுத்ததாக இருக்கிறது, நீதிக்குரியதாக இருக்கிறது. யோசிக்கணும், எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நம்ம வார்த்தைகளை மாறி மாறி பேசிடுறோம், கொடுத்த வாக்கு நிறைவேற்றாம போயிடுறோம். யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிகள். இருதயத்துல எதிர்ப்பாளர் மீது வரக்கூடிய ஆசையான எண்ணங்கள், அதுக்கப்புறம் உலகத்து செல்வத்தை மேலதான் நினைச்சு அதை பல்வேறு விதமாக சோதிப்பார். தேவனுடைய சாட்சியா உலகத்து செல்வமா?
உலகத்து செல்வங்கிறது நமக்கு முக்கியம்னா அந்த இடத்துல நம்ம தேவனுடைய சாட்சியை ஏதோ ஒரு வகையில் இழக்க வேண்டியது இருக்கும். அது இழந்தா இந்த உலகத்து செல்வம் நமக்கு கிடைக்கும். அல்லது இந்த உலகத்து செல்வத்தை இழக்க வேண்டியது இருந்தால் அந்த தேவனுடைய சாட்சியை காப்பாற்றிக் கொள்ளலாம். எத்தனை சந்தர்ப்பங்களிலே நாம் இந்த இடத்துல தோல்வி அடைந்திருப்போம் என்று யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்து காரியத்துக்காக நம்ம யார்ட்டையாவது சண்டை போட்டிருப்போம், யார்ட்டையாவது கடினமான வார்த்தைகளை பேசியிருப்போம், அநேகருக்கு முன்பாக சாட்சியற்ற விதத்தில் நடந்து கொண்டிருப்போம். ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆதாயம், ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு போய்விடக்கூடாது, அது எனக்கு நஷ்டமாகி விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய சாட்சியின் வஸ்திரத்தை நாம் கரைப்படுத்தி இருப்போம். அநேகருக்கு முன்பாக அங்கு ஆண்டவர் சொல்றதான், இந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்ன கனவீனப்படுத்திட்டியே அப்படின்னு மோசையில சொல்றோம். அதே எத்தனை தரம் அந்த மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு தகுதியற்ற காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் ஆண்டவரை கனவீனப்படுத்தி இருப்போம். ஆகவே இதைகளை நாம் யோசிக்க வேண்டும். நான் எவைகளுக்காக போராடி. அப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த அந்த இரண்டாவது நம்ம பார்க்கும்போது முதல்ல அவன் தனித்திருந்தான். தேவனோடு தனித்திருப்பதை அத்தனை வயசுலையும் அவன் முதல்ல அநேக மனிதர்களோடு இருக்கிறான், தொழிலுக்காக இருக்கிறான். ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவன் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனோடு தனித்திருப்பதை வாஞ்சிக்கிறவனாக மாறுறான். இது முதலாவது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புதல். இது தவறே கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புதல், ஆசீர்வதித்தாலேயே போக விட்டே. நீங்க யாக்கோபில் உள்ள சிறப்பான அம்சம் அதுதான். என்ன அம்சம் அப்படின்னு சொன்னா, அங்க பாக்குற முதலாவது ஆதியாகமம் 25:31 சேஷ்ட புத்திர பாகத்தை விரும்பலாம். சேஷ்ட புத்திர பாகம் என்பது, அதாவது அக்காலத்தில் இந்த சேஷ்ட புத்திர பாகம், அதாவது தகப்பனாருடைய சொத்துக்கள்ல இரு பங்கு என்பது மாத்திரமல்ல, அதாவது தகப்பனாருடைய தெய்வத்தை ஆராதிக்கும் வழிபடும் உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய. மற்றவர்கள் வழிபடலாம், ஆனா அது ஒரு பூசாரி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பூசாரி அல்லது ஒரு இந்துக்கள்ல பூசாரி மாதிரி, அதுக்கப்புறம் இங்க ஒரு ஃபாதர்ஸ் மாதிரி முன்ன நின்று அந்த வழிபடக்கூடிய காரியங்கள் செய்வது. அந்த பகுதி சேஷ்டபுத்திரம் யாருக்கோ அவங்க தான் அந்த பலி செலுத்துறது, தேவனை கனமனுடைய தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை தொழுகையை செய்வது எல்லாம் அவங்க தான் செய்ய முடியும். வந்தவங்க பின்னாடி நின்றுக்கலாம். இன்னொரு வகையில் சொல்லணும்னா அந்த குலதெய்வம் மாதிரி, தகப்பனுக்கு அடுத்து அவனுடைய குலதெய்வம் எல்லாருக்கும் உரியதாக இருந்தாலும் சேஷ்டபுத்திரம் கண்டிப்பா அவன் அந்த உரிமை அதுல அவன் தான் தலைமையா இருப்பான், மற்றவர்கள்லாம் பின்னாடி வருவான். அதை விரும்புறான். இந்த யாக்கோபினுடைய, அதாவது ஈசாக்கினுடைய தேவன் என்னுடைய தேவனாக இருக்கு. அதனால இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நான் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் பார்த்து தன்னுடைய சகோதரன் அதை பற்றி ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறத அவன் பார்க்கிறான். ஆகவே பார்த்து கொண்டே இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல அவன் பசிக்கிறதுக்கு கஞ்சி கொடுத்து, அப்படின்னா நீ உனக்கு கஞ்சி வேணா எனக்கு இந்த சேஷ்டபுத்திரம் போகணும். அவன் அசால்ட்டாக கொடுத்து விடுகிறான். இந்த அசால்ட்டாக கொடுத்து விடுகிறது, தேவன் சில நேரங்கள் நமக்கு சில ஊழியங்களை கொடுப்பார். ஆனா யார் தேவனுள்ள கோபத்துல ஊழியத்தை வச்சு நீ ஏற்றிட்டு, ஒவ்வொரு ஊழியமும் நமக்கு ஒரு சேஷ்ட புத்திர பாகம். நமக்கு தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியத்தை ஒவ்வொன்றும் நமக்கு சேஷ்ட புத்திர பாகம். அதை நம்ம வேண்டான்னு சொல்லவே கூடாது, அதை விட்டு விடவும் கூடாது. கடைசி வரைக்கும் அது தேவனுடைய ஊழியமா இருக்கலாம், சபையில் உள்ள ஒரு பொறுப்பா இருக்கலாம். நினைவுகளுக்கு இன்று சொல்லுகிறேன், இந்த புதிய ஏற்பாடு சபையில் சொல்றேன், உங்களுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஊழியமா ஒரு பொறுப்பா இருந்தா அதை கடைசி வரைக்கும் நீங்க விடக்கூடாது. நீங்களா வேண்டான்னு சொல்லக்கூடாது. அடுத்தவங்க உங்களுக்கு தட்டி பறிச்சா ஒண்ணுமே பிரச்சனை எடுத்துக்க, அதை ஆண்டவர் திருப்பி தானாக உங்களுக்கு கொண்டு வர வைப்பார். நீங்க எந்த காரியத்தை கொண்டு இது எனக்கு வேண்டாம், நான் இதை நான் செய்ய மாட்டேன், இப்படி செய்யவே சொல்லவே கூடாது. இது உங்களுடைய சேஷ்ட புத்திர பாகம். அது உங்க மரணத்துல நீங்க உங்களை விட்டு போகலாம், அல்லது நீங்க செய்ய முடியாத நிலைமை, வயோதிப நிலைமையில அந்த பொறுப்பு உங்களை விட்டு வேற யாருக்கா போகும். அதை நீங்களா வேண்டாம் சொல்ல. இந்த சேஷ்ட புத்திர பாகம் இதுதான் நமக்கு சபையில, நம்ம உலகத்துல நமக்கு என்ன இல்லை, சபையில ஆவிக்குரிய வண்ணமாக அது உதவிக்காரராக இருக்கலாம், மூப்பரா இருக்கலாம், சண்டே கிளாஸ் பொறுப்பா இருக்கலாம், வேற எதுவா இருக்கலாம். அது நமக்கு வரும்போது நம்ம விட்டு விடவே கூடாது. அது நமக்கு வருகிறது என்றால் தேவன் அதை நமக்கு கொடுக்க விரும்புகிறார்.
அதை அவன் பிடிச்சுக்கிறான், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பிடிச்சுக்கிறான். ஏசா இது என்ன பெரிய ராஜகப்பா, தேவனுடைய காரியத்தை அசட்டை பண்ணுவது. அது இது எனக்கு ஒரு என்ன இன்ஃபோசிஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, என்ன லட்சமாக இங்க 14,000 தான் தரோம் இன்ஃபோசிஸ்ல. எல்லாரும் உழவு போறான்னு வேலை எனக்கு. அதான் விடவோமா விட மாட்டோம்ல, தேவனுடைய விளையுமா, யாரு பார்த்தா என்ன யாரு பார்க்காட்டேன்னு, இது எனக்கு இருக்கு, இதுல இருந்து எனக்கு என்னங்க தப்பு செய்யும். அந்த ஊழியத்துக்காக நீங்க வேலையை விட்டு பாருங்க, உங்களை ஆண்டவர் எங்கேயும் விட்டு. நான் தேவனுடைய ஊழியத்தை மட்டும் நான் விட்டு விட மாட்டேன். எனக்கு அதுக்காக எனக்கு நான் வேற வேலை கூட பார்த்துக்கிடுவேன், எந்த வேலை வேணாலும் பார்த்துக்கிடுவேன், அதுக்கேற்ற மாதிரி நான் வேலை பார்த்துக்கிடுவேன். அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க, உங்களை தேவன் அப்படி உயர்த்தி கொண்டே போவார். யாக்கோப்ட்ட இருந்துச்சு, அவன் உலகத்து காரியத்தை விட தேவனுடைய காரியத்துல கண்ணும் கருத்துமா புரியா இருக்கான். இது எனக்கு வந்துடணும், தேவ ஆசீர்வாதம் எனக்கு வந்துடணும், இந்த சேஷ்ட புத்திர பாகம் வந்துடணும். அதனாலதான் லிவிங்ஸ்டன் சொல்றாரு, டேவிட் லிவிங்ஸ்டன், தேவன் என்னை தேவனுடைய ஊழியத்துக்கு அழைப்பார் என்றால் கேவலம் ராஜாவாக விட்டு, இங்கிலாந்தின் ராஜாவாக இருப்பதை விட்டு விடுங்கிறார். இன்னைக்கு நமக்கு என்னது, நான் ஒரு பெரிய கம்பெனியின் சிஇஓவாக இருந்தால் கேவலம் மூப்பனாக இருப்பதை விட்டுவிடு, கேவலம் நான் முழு நேரம் ஊழியனாக இருப்பதை விட்டுவிடு. இப்படி மாற்றி நம்ம பேசிட்டு இருக்கிற காலத்தில் வாழ்ந்துட்டு, தேவனுடைய ஊழியனா என்ன, தேவனுடைய ஊழியம் எல்லாரும் ஏசுறா போகுது. இதுக்கு போய் நம்ம போட்டுக்கிட்டு எதுக்கு, அச்சமா சம்பாதிச்சோமா, வீடு வீடா வாங்கி குடிச்சோமா, காரு பங்களா வாங்கினோமா, போய்கிட்டே இருக்கணும். பட் அது தற்காலிகம், டக்குன்னு காய்ச்சல் அலையின்றோடுகிற முறை எவ்வளவு வருதோ எப்படி வருதோ எப்படி போயிடும். தேவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்துல நிற்கும் போது நேற்று மின்னும் என்று மாறாத கர்த்தர் நம்ம நிலைநிற்க பண்ணுவார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் யாக்கோபுடைய தந்தையின் ஆசீர்வாதம். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட இருந்து ஈசாக்கு வந்துச்சு, ஈசாக்கு இருந்து யாக்கோபுக்கு போகலாம், ஏசாவுக்கும் போகலாம், யாக்கோபுக்கும் போகலாம். பாருங்க, யாக்கோபு தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம். தகப்பன் என்ன செய்யறான், அந்த அந்த தேவனை வழிபட்டதுனால தேவன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இப்ப இவன் தான் பிள்ளைகள் யாருக்கு கொடுக்குறானோ அதுதான் அவனை போய் சேரும். தன் தகப்பனுடைய வழியிலே நடப்பவர்கள், தகப்பனுடைய வழியிலே நடப்பவர்கள், இதை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கு. இடத்துல நமக்கு சத்தியம் தான் முக்கியம். ஒரு சரியான சத்தியத்தில் இருந்துட்டோம்னா அந்த சத்தியத்தில் இருந்து அந்த தகப்பனுடைய வழியிலிருந்து நம்ம மாறவே கூடாது. தகப்பன் மூலியமாக நாம் கற்றுக்கொண்ட சரியான சத்தியத்துல தொடர்ந்து நாம் நடக்க வேண்டும். தகப்பன் மூலமாக கிடைக்கக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதம், பெற்றவர்களுக்கான மதிப்பு, மரியாதை. நீங்கள் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் சரி, நாமும் சரி, நாம் பெற்றோர்களை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை மதிக்கிறவர்களா, பெற்றோர்களை மதிக்கிறவர்களா இருந்தால் அப்படி வளர்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மதித்திருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்களாகிய உங்களை மதிக்க வேண்டும். அவர்கள்தான் தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சந்ததியின் அடையாளம். தேவ பக்தியுள்ள குடும்பத்தின் ஒரு அடையாளம் அது. பெற்றவர்களை மதித்து கணம் பண்ணி வாழும். ஆனால் அந்த இடத்துல பெற்றவர்களை மீறி நடக்கிற ஒரே ஒரு காரியம், என்ன காரியம்? அந்த பெற்றவர்கள் எப்பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத வழியை சொல்வார்களோ, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அப்பதான் இது எனக்கு முடியாது, உங்களை விட என் தேவன் எனக்கு முக்கியம். அப்பதான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தகப்பனையாது தாயாவது. அந்த இடத்துலதான் நம்ம தகப்பனை மீற முடியும், தாயை மீற முடியும். எப்போ? ஆண்டவருக்கு அதுவும் வரும், அதையும் செய்யணும். தேவன் உறாரு, நான் முக்கியமா, பரலோக தகப்பனாகிய நான் முக்கியமா, பூமிக்குரிய தகப்பனாகிய உன் பெற்றோர் முக்கியமான ஆண்டவர்கள் என்பது இல்லை. பரலோகத்தின் தகப்பன் தான் எனக்கு முக்கியம், அவருடைய வழியில நான் நடப்பேன். அப்போ நம்ம தகப்பனை அவருடைய வார்த்தையை மீறலாம், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போகலாம். ஒருவேளை அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அந்தாலும் பரவாயில்லை, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான். மற்ற எல்லா விதத்திலும் நம்முடைய பெற்றோர்களை கனமணியோடு நடக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவனுக்கு பேர் மாற்ற, நீ யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய். ஜபத்துல மறுரூபம் நடக்கணும். ஜபிக்கிறவர்களாகி நாம் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும்.
யாக்கோபு என்றால் எத்தன், இஸ்ரவேல் என்றால் தேவனை போல் அரசாள்கிற பிரபு. அதான் சரியான அர்த்தம். தேவனை போல் அரசாள்கிற ஒரு பிரபு, அதாவது தேவனுக்கு சமமான ஒருவர். தேவன் நம்மை அவருக்கு சமமாக கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அவரை போலவே மறுரூபம் அடைதல். ஆக இந்த ஜப அனுபவம் இருக்கக்கூடிய அந்த ஜப அருமையான அவிதமாக ஜபத்துல ஜபிக்கிறேன்னா தேவனோடு நேரம் செலவழிக்கணும். மேலான காரியங்களுக்காக நான் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும், தேவ ஆசீர்வாதத்துக்காக. அடுத்ததாக நான் அவரை போலவே மாற. இப்படிப்பட்டவருடைய ஜபத்திற்கு அந்த பார்க்கிறோம், அந்த தேவன் அவனை யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அதே போல தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார்.